ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓவில் வந்து க்ளவுட் ஆக்சஸ் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து மறந்தவங்களுக்கு வந்து எப்படி நம்ம பாஸ்வேர்டு ரெக்கவரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆஸ் யூசுவல் எஸ்பிஓ வெப்சைட்டில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து லாகின் கேட்டிருப்பாங்க. லாகின் வந்து ப்ரொஃபைல் ஐடி, உங்களோட ப்ரொஃபைல் ஐடி உங்களுக்கு ஆஸ் யூசுவல் தெரிஞ்சது தான். இதில் வந்து பாஸ்வேர்டு, ஓகேவா? பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க போடலாம், தெரியாதவங்களுக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாஸ்வேர்டு என்னென்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னும்போது இப்போ நம்ம ஒரு மெத்தட் சொல்ல போகிறோம். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ரைட் டாப் கார்னரில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும், ஓகேவா? இந்த கூகுள் இருக்கும். நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா காட்டும் பாருங்கள். இங்கே ரைட் டாப் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கா, 3 டாட் மாரி இருக்கா, இது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் இந்தமாரி செட்டிங்ஸ்லாம் வரும். இந்த செட்டிங்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த ஓகேவா? இந்த செட்டிங்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து இதில் கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் மேனேஜர் உள்ள போய்டும், ஓகேவா? நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ, நீங்கள் என்னென்ன வெப்சைட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். சேவ் பண்ணலனா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ அது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன வெப்சைட் யூஸ் பண்ணீங்களோ, ஸோ யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த வெப்சைட்லாம் காட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ வெப்சைட் தான் வேணும். நீங்கள் ஸ்க்ரோலர் பண்ணி வந்தீங்கன்னா எஸ்பிஓ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும், ஓகேவா? ஸோ நிறைய இருக்குது. இதில் வந்து பாருங்கள், எஸ்பிஓ ஓஆர்ஜி போர்ட்டல் இருக்குது. இந்த அக்கௌண்ட் 3 இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட மொபைல் பாஸ்வேர்டு தான் அது வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். நீங்கள் கொடுத்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே காட்டும் பாருங்கள். இதில் வந்து நம்மளுடைய எஸ்பிஓ ஐடி வந்து காட்டும். நம்மளுக்கு எந்த ஐடி வச்சுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஐடி இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த 2 ஐடியில் வந்து 3 ஐடி வச்சுருக்குமா, இந்த 3 ஐடியோட பாஸ்வேர்டு நம்ம சேவ் பண்ணி வச்சதுனால காட்டுது. இப்போ வந்து இந்த ஐடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்மளுடைய ஐடி வந்து காமிச்சிடுது. இதில் வந்து நீங்கள் எஸ்பிஓ ஐடி வந்து உங்களுக்கு ஆஸ் யூசுவல் தெரிஞ்சது தான். நீங்கள் தெரியல நம்ம மறுபடியும் லாகின் பண்ணணும்னா இங்கே காப்பி ஒன்று பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஆப்ஷன் வந்து டாட்டா இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை வந்து ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த ஐ சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு என்னென்னு தெரியும். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ சிம்பிள் இப்போ ஐடன் பண்ணனால ஐஷிப்னு இருக்குது. நம்ம வந்து இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 2 புக்கு மாரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் காப்பி ஆப்ஷனு. இந்த காப்பியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும், ஓகேவா? இந்த காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் வந்துடணும். ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு எஸ்பிஐ வெப்சைட்டில் வந்துடும். இப்போ வந்து பாஸ்வேர்டு தான் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஓ வந்து ஐடி ப்ரொஃபைல் ஐடி. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐடி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணலாம், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா கூட நீங்கள் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஐடியும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். டைப் பண்ணுறவங்க டைப் பண்ணிக்கங்க. இல்லை மறுபடியும் நீங்கள் வந்து இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். சப்போஸ் லாகின் ஆகலை அப்படின்னும்போது கீழே இருக்குது பாருங்கள், ஃபர்கெட் பாஸ்வேர்டு, ஓகே. இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் மெயிலுக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபி மூலிமா நியூ பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னா, மஸ்ட் கண்டென்ட் லேட்டஸ்ட் 1 நம்பர் அண்ட் த 1 அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ். ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இருக்கணும். உங்களுக்கு வந்து 8 லெட்டர்ஸில் வந்து மோர் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்குறவங்க கொடுத்துக்கோங்க. இது முதல்ல இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். இது கிடைக்கலனா ஃபர்கெட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டு கொடுக்கணும். இது பாருங்கள், லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்பிஓ போர்ட்டல். இப்போ மேலே இங்கே காட்டுது பாருங்கள், சேவ்டு பாஸ்வேர்டா. நம்ம வந்து பாஸ்வேர்டாக சேவ்னு கொடுத்துருந்தா தான் கூகுளில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு சேவ் இல்லை கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்காது, ஓகேவா? நீங்கள் இப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டா மறுபடியும் சேவ் ஆகிடும் பாஸ்வேர்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஓ லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து லாகின் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து வெல்கம் பேஜ் வந்துருச்சு. ஸோ வெல்கம் பேஜில் வந்து நீங்கள் என்னென்ன நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் அவுட் பண்ணணும், லாக் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு வந்து அவைலபிள் ஸ்டோரேஜ் என்னென்ன எவ்வளோ காட்டும், ஸ்டோரேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். ஸோ டாஸ்க்கை பற்றி ரிலேட் ஆனது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்தமாரி ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.